எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஐடியில் நடக்கக்கூடிய பேசிக் ஸ்க்ரீனிங்குக்கு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸை நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்த்தா ஓவர்லீஃபுக்கு போயிட்டு செய்யலாம். சில பேர் வேர்டிலேயே செய்யக்கூடிய அளவுக்கு திறமை மிக்காக்கள் இருப்பினா. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. உண்மையாகவே அந்த ரெஸ்யூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன போடணும், என்னென்ன ஸ்ட்ரக்சராக இருக்கணும்ன்றது ஒரு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த பிரச்சனைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இதை நாங்களே செய்யலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 கேம்பஸ் படிக்கக்கூடிய படிகள் சேர்ந்து ஒரு சின்ன ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன செய்யணும்னா ஒரு பேசிக்காக ஒரு ஜேசன் இருக்கும். ஜேசனில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ண உங்களோட சிவின்ற ப்ரிவியூவை அதில் பார்த்துட்டு நீங்கள் அதை பிடிஎஃபாக டவுன்லோட் கூட பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு சிம்பிளான ஐடியா. அதை தாண்டி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை அவங்க க்ரியேட் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நிறைய பேஜ் வியூஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் தங்களோட லிங்க்டின்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் இது சிவி கிரியேட் பண்ணுறாக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்டர்ன்ஷிப் தேடக்கூடியாக்கள், வேலை தேடக்கூடியாக்கள் இப்போ இருக்கக்கூடிய ஏஐஆரால் இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டட் ப்ரொஜெக்ட்ஸை செய்து அதை நீங்கள் லிங்க்டின்ல போட்டு வைக்கிறது உங்களுக்கு ஒரு நிறைய ரீச்சை கொண்டு வரும். தேவையான ஆக்கள் ரெஸ்யூம் என்று இந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த சிவி ஜென்ரேட் பண்ணுற வெப்சைட்டினுடைய லிங்கை நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.